பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு ஹோஸ்ட்டுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்க போற ஒரு எபிசோடு அப்படின்னா இன்னைக்கு நடக்க போற சாட்டர்டே எபிசோடு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய சம்பவம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. விஜய் சேதுபதி அவர்கள் இதை எப்படி கையாள போறாரு அப்படிங்கிறத ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களும் உற்று நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படத்தை போட்டு காட்டி விஜே பார்வதியையும் கமருதினையும் சும்மா கிளின்னு கிழிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு அப்படிங்கறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் உடைய டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 8 கார் டாஸ்க். அந்த கார்ல எல்லாரும் போய் உட்காந்துக்கணும். யார் ஒருத்தர் காலை வச்சு வெளியில இறங்கிடுறாங்களோ அவங்க வந்து எவிக்ட் ஆகி வெளில வந்துட வேண்டியதுதான். யார் ரொம்ப நேரம் கடைசி வரைக்கும் உள்ள இருக்காங்களோ அவங்க தான் அந்த டாஸ்க் உடைய வின்னர் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சுபிக்ஷா அந்த டாஸ்கை ஜெயிச்சாலும் ஆரோரா சின்க்ளர் பாயிண்ட்டுகளின் அடிப்படையில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கை வந்து ஜெயிச்சு அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம்னு சொல்லி ஃபினாலே வீக்கை நோக்கி நகர்றாங்க. இது எல்லாமே நடந்து கொண்டு இருக்க சாண்ட்ரா அதுக்கப்புறம் பார்வதி கமருதீன் 3 பேர் வந்து பின் சீட்டில் அமர்ந்துருக்கிறாங்க. சாண்ட்ரா தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. சாண்ட்ரா கிட்ட வந்து விஜே பார்வதி கமருதீனை விட்டு பிரிஞ்சு இருந்த அந்த 2-3 நாட்கள் கமருதீன் மற்றும் பார்வதிக்கு நடுவில் நடந்த பல விஷயங்களை பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக கமருதீனோட சேர்ந்து பாத்ரூமில் நான் இருந்தேன், எதுக்காக நாய் குலைச்சதுன்னு நீ நினைக்கிற இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்க பர்சனலாக ஷேர் பண்ண விஷயத்த சாண்ட்ரா விஜே பார்வதிக்கு எதிராக அந்த கார் டாஸ்கில் பயன்படுத்தியிருப்பாங்க. கமருதீனை காமருதீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லி கமருதீனும் பார்வதியும் சாண்ட்ராக்கு எதிராக பேசியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வார்த்தை போர் முற்றி ரொம்ப கேவலமான தரைக்குறைவான வார்த்தைகளை இந்த பொறுக்கி கமருதீன் சாண்ட்ராவுக்கு எதிராக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். குறிப்பாக நீங்கள்லாம் ரொமான்ஸ் பண்ணாம தான் 2 குழந்தை பத்தீங்களா, அதாவது சாண்ட்ரா அந்த கேமுக்குள்ளே இருக்காங்க, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுவதற்கு அவனுக்கு அனைத்து உரிமையும் உண்டு. ஆனால் சாண்ட்ராவுடைய பிஞ்சு குழந்தைகள் 2 பேரை இழுத்து அவங்க வந்ததுக்கு காரணமே நீங்களும் பிரஜனும் ரொமான்ஸ் பண்ணதுனால தான் அப்படின்னு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை இந்த பொறுக்கி கமருதீன் சாண்ட்ராவுக்கு எதிராக பயன்படுத்தினதை ஊரில் இருக்கிற எல்லாருமே காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கமருதீன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ரசிகர்கள் கமருதீனை சென்டரில் நிற்க வச்சு, ஒரு படத்தில் வடிவேலை சென்டரில் நிற்க வச்சு சுற்றி நின்று 1 2 3 பூ அப்படின்னு காரி துப்புவாங்க. வடிவேல் இப்படி பார்த்துட்டு ஆற்றுல குளிச்சிருக்கேன், சேத்துல குளிச்சிருக்கேன், கம்மாயில் குளிச்சிருக்கேன், கிணத்துல குளிச்சிருக்கேன், எச்சியில் இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீனை நிற்க வச்சு சுற்றி நின்று காரி துப்புவாங்க. அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா ஒரு கல்யாணமான பெண்ணுங்க, 2 குழந்தைகளுக்கு அம்மாங்க. அந்த 2 குழந்தைகளை இந்த பொறுக்கி ஃப்ரீ டாஸ்கில் பார்த்துருக்கிறான். 2 அழகான குழந்தைங்க புருஷனோட வந்துட்டு போயிருக்கு அந்த பொண்ணு ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் பேசட்டுமே. ஏன் நீ நாகரிகமான வார்த்தையில் டே நீயும் பேசுகிறா, ஆனால் அது பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரசிக்கிற மாதிரி இருக்கணும், டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஓவர் போர்டு போய் எல்லாம் மீறி ரொம்ப அபியூசிவாக ஓ பூ அப்படிங்கிறான். துப்புறாங்க, எச்சியக்காரி துப்புறான், நாய் மாதிரி குலைச்சி காட்டுறான். எல்லாம் மீறி ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்க கூடாதோ அந்த அளவுக்கு தரம் கெட்டு மானம் கெட்டு கேவலமாக நடந்து கொண்ட கமருதீன் ஒரு கட்டத்துக்கு மேலே சாண்ட்ராவை உள்ளே உட்கார வச்சோம் அப்படின்னா நம்ம 2 பேரையும் நாரடிச்சிருவா அப்படிங்கிறது பார்வதிக்கு நன்றாக தெரியும். ஏன்னா பார்வதியுடைய ஒட்டுமொத்த ரகசியமும் சாண்ட்ரா கிட்ட போயிடுச்சு. நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ சாண்ட்ராவை நம்பி பார்வதி சொல்லியிருக்காங்க, என்ன இருந்தாலும் சாண்ட்ரா வந்து அதை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லியிருக்க கூடாதுல்ல ப்ரோ. டேய் இது ஒரு வீட்டுக்குள்ள நடக்குதுன்னா வேறடா, அந்த வீட்டில் கேமரா இல்லைன்னா வேறடா, அந்த வீட்டில் 100 கேமரா இருக்கு. சாண்ட்ரா கிட்ட விஜே பார்வதி வந்து சொல்றத பூனை கண்ணை முடிக்கிச்சுன்னா பூலோகம் இருண்டுருமா? அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், வெளியில லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு தானடா இருக்கும். அப்போ பார்வதினும் கமருதீனும் பாத்ரூம்குள்ள போனதுனால தான் நாய் குலைச்சிருக்கு அப்படின்ற கிளாரிட்டி மக்களாகிய நமக்கு இப்போ தெளிவாக கிடைச்சிருக்கு. நான் என்ன கேட்குறேன், பார்வதியை கேமர் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுறோம். அவங்க பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஒரு கேமை வந்து ஆடுறாங்க அப்படின்னு. ஒரு கேமருக்கு சாண்ட்ரா கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற பேசிக்கான அறிவு இல்லையா? சாண்ட்ரா இதை உனக்கு எதிராக பயன்படுத்துவா அப்படின்னு தெரிஞ்சு தானே நீ சொல்லியிருக்கிற. அப்போ நீ சாண்ட்ராவை சரியாக கணிக்காமல் விட்டுட்டியா? சரி, சாண்ட்ரா வந்து உங்களுக்கு எதிராக நீங்கள் வந்து பண்ணுறது நல்லா இல்லை, நீங்கள் பண்ணுறது காமமாக இருக்குது,
ஆமா. பாத்ரூம்குள்ள வந்து பார்வதியும், கமருதீனும் 2 பேரும் எதுக்காக போகணும்? எதுக்காக போய் நீங்க வந்து கட்டி புடிச்சீங்களோ, கிஸ் பண்ணீங்களோ, இது உங்களுடைய பெர்சனலாக இருந்தாலும், அப்படி ஒரு விஷயம் சாண்ட்ராக்கு தெரிஞ்சிருச்சுல்ல. அப்போ அந்த இடத்துல சாண்ட்ரா உங்கள ட்ரிகர் பண்றதுக்காக அவங்க அத பேசத்தான் செய்வாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஷி ஆல்சோ அவங்க ப்ளே பண்றது இட்ஸ் அ ட்ரிகரிங் கேம். அதத்தான் அவங்க ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அத தாக்கு பிடிக்க முடியாம, அதற்கு சரியான பதிலடி குடுக்க முடியாம, பிரஜனுக்கு 2, 3 ரிலேஷன்ஷிப் வெளியில இருந்துச்சு. 2 குழந்தைகள வந்து நீ பெத்துக்கிறதுக்கு நீயும் ரொமான்ஸ் தான பண்ண. அப்படின்னு கேவலமான தரைக்குறைவான வார்த்தைகள பயன்படுத்தி, சாண்ட்ராவ காரிலிருந்து எத்தி கீழ தள்ளிவிட்டு, அந்த பொண்ணு கீழ விழுந்துட்டாங்க. நெறைய பேர் சொல்றாங்க, இந்த டாஸ்க் பல இடங்கள்ல நடந்திருக்குங்க. ஆனா, இதெல்லாம் இப்படிதாங்க விளையாடுவாங்க. நம்ம தமிழ் இது ஆடியன்ஸ் தான் வந்து ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், அவங்க தள்ளி விட்டாங்க. அவங்க கீழ விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய அளவுல ஆக்டிங் போடுறாங்களாம். சாண்ட்ராக்கு நடிப்பு வந்து பயங்கரமா வரும். அதனால அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு நெறைய பேர் பேசுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம், 2 மணி நேரம் உள்ள உட்கார வச்சு 2 பேரு ஒரு நபர கார்னர் பண்ணி ரொம்ப கேவலமா பேசி, அவங்கள கீழ தள்ளி விடும்போது, எல்லாருக்கும் உடம்பு ஒரே மாரி ரியாக்ட் பண்ணாது. அவங்களுக்கு ஆனது பேனிக் அட்டாக். கீழ விழுந்த பதட்டத்துல ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சோன்னு மனசும் மூளையும் நெனச்சுக்கிட்டு, அத அவங்க வேற மாரி அவங்களுடைய உடம்பு ரியாக்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர்ட்ட கொண்டு போய் அவங்களுக்கு போதுமான ட்ரீட்மெண்ட்ட குடுத்து, திரும்ப கூட்டிட்டு வந்து அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட கர்ட்டஸி அப்படிங்கிறது பார்வதிக்கும் இல்ல, இந்த பொறுக்கி கமருதீனுக்கும் இல்ல. உண்மையிலேயே நம்ம இந்த இடத்துல பாராட்ட வேண்டியது யார தெரியுமா? சபரிய, அதுக்கப்புறம் கானா வினோத்த, விக்கல்ஸ் விக்ரம் இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட சாண்ட்ராவுடைய பக்கம் நின்னது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அண்ட் சபரி டிசர்வ்ஸ் அ ராயல் சல்யூட். ஏன் தெரியுமா? 42 பாயிண்ட்டுங்க டாப்ல இருந்தான். அவன் மட்டும் கடைசி வரைக்கும் கார்ல உட்காந்துருந்தா டிக்கெட் டு ஃபினாலேவே ஜெயிச்சிருக்க வேண்டியது. இதையும் நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? சபரி வந்து வெளியில இறங்குனதுக்கு காரணம் அது வந்து என்னங்க? அது வந்து தப்புங்க. சபரி அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது. 42 பாயிண்ட்ல ஒருத்தன் இருக்கிறான். இந்த டாஸ்க்க ஜெயிச்சா அவன் தான் வின்னரு. அது எதையுமே யோசிக்காம டாஸ்க்காவது மயிராவுது. சாண்ட்ராக்கு என்ன நடந்துச்சுன்னு அதத்தான் பார்க்கணும்னு ஒருத்தன் இறங்கி வர்றான் அப்படின்னா, எப்புட்றா உங்களால அத கொச்சப்படுத்த முடியுது? டிக்கெட் டு ஃபினாலேன்னா முதல்ல இவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த வாரம் நாமினேஷன்ல இருந்து அவன் வந்து எஸ்கேப். இந்த வாரம் அவன எவிக்ட் பண்ண முடியாது. அடுத்த வாரம் அவன நாமினேட் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த வாரம் டைரக்ட்டா ஃபினாலே வீக்குள்ள போயிடுவான். இதுதான் டிக்கெட் டு ஃபினாலேவுடைய பவர். அப்படி ஒரு விஷயம் ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா, அவன் கண்டிப்பாக நம்ம டிடிஎஃப் ஜெயிக்கணும்னு தான் யோசிப்பானே தவிர, சாண்ட்ராவுக்காக கீழ இறங்கி வரணும் அப்படின்னு யோசிக்க மாட்டான். ஆனா அதையும் மீறி டிடிஎஃப்ப தோத்தாலும் பரவால்ல அப்படின்னு இறங்கி வந்த சபரி, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒருத்தனா தெரியிறான். நம்ம தள்ளி விட்ட பார்வதியும், கமருதீனும் இறங்கி வந்து சாண்ட்ராக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்காத கேவலமானவர்களா என்னுடைய பார்வைக்கு தெரியிறாங்க. மக்களாகிய நீங்க இந்த பொறுக்கி கமருதீனும், இந்த பார்வதியும் சாண்ட்ராவ எத்தி கீழ தள்ளி விட்டது. இந்த பொறுக்கி கமருதீன் அப்யூசிவாக ரொம்ப கேவலமான வார்த்தைகள சாண்ட்ராக்கு எதிராக பேசினத விஜய் சேதுபதி அவர்கள் குறும்படமாக போட்டு காட்டி, இவிங்கள காரி துப்பணுமா வேண்டாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.